ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஒரு மியூசிக் டைரக்டரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெய்பர் ஒருத்தர்கிட்ட அவங்க வீட்டில் இருக்க ஏசியோட ஹாட் ஏர் வந்து இவங்க வீட்டுக்கு வருது. இது வந்து ஒரு ஏசினா தெரியாது, பட் பெருசாக ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் நிறையா இருக்கும். அப்போது வந்து மிக்சப் ஆகி வரும்போது பெருசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே ஒரு 4-5 ஏசி இப்போ கமர்ஷியல் பில்டிங்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அப்படியே ஒரு 10 ஏசி 15 ஏசி ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே வந்து நம்ம டேரெக்டாக அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளால் நிற்க முடியாது. அதுவும் சம்மர்லலாம் வந்து சுத்தமாக அது பக்கத்தில் நிற்க முடியாது. ஏன்னா சம்மரில் ஆல்ரெடி நமக்கு 40+ டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். இதில் இந்த ஹீட்டு பட்டுதுன்னா நமக்கு நியர்பை ஒரு 50 டிகிரி ஃபீல் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அப்போது இதை மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு தான் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா இப்போது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ இல்லை வந்து ஒரு விழாவோ கட்டுறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷனர் போகிறது நார்மல். பட் இதை சஜஸ்ட் பண்ணுறது யார், இதை மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது யார் அப்படின்னா டிசைன், அது யார் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். 10க்கு 10 ரூபா 110 போட்டுக்குப்பா அப்படின்வாங்க. இதுதான் வந்து பேசிக்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏசினா 10க்கு 10 ரூம் 110 அப்படின்றது. பட் ஆனால் அது வந்து ராங். அதுக்கு ஹீட் லோட் கால்குலேஷன் இருக்குது, எந்த சைடில் அவுட்டோர் வைக்கணுன்றது, இது மாதிரி நிறைய இது இருக்குது. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ வந்து ஒரு ஏசி போட போகிறோம் அப்படின்னா அது எப்படிலாம் கால்குலேட் பண்ணணும், அப்போ இது யார் இது பண்ணுவாங்கன்னா ஒரு பிராண்டு, நல்ல பிராண்டு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு 400 ரூபா இந்த மாதிரிலாம் பே பண்ணுவாங்க. ஒரு பேசிக்காக வந்து விசிட் பண்ணி இந்த ரூமுக்கு இந்த ஏசி போடலாம் அப்படிலாம் நல்ல சஜஷன் கொடுக்குற பிராண்ட்லாம் இருக்குது. பேசிக் விசிட்டிங் சார்ஜஸ் வாங்குகிற பிராண்டும் இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த அவுட்டோர் வைக்கிற லொக்கேஷன், அப்போது இது என்ன கெப்பாசிட்டி வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் ஏசி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் இல்லை, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நியர்பை எங்கேயோ அங்கே வச்சிரும். பட் வந்து இதை மாதிரி கமர்ஷியலுக்கோ இல்லை வந்து ஹை கெப்பாசிட்டி ரேஞ்ச் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் இப்படி வச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதை ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐவிஆர்எஃப்னு ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஏசிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து 10 ரூம் இருக்குது, 10 ரூமுக்கு 10 ஸ்ப்ளிட் ஏசி போடுறோம். அப்போ 10 ஸ்ப்ளிட் ஏசியோட அவுட்டோர் எங்கே வைக்கணுன்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இந்த ஒரு அவுட்டோரு 10 இன்டோருக்கு, அதாவது 10 ஏசிக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இதில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா, இப்போது ஒரு ஏசி ப்ராப்ளம் ஆச்சுன்னா மீதி இருக்க 9 ரூம் யூஸ் ஆகும். பட் இந்த ஒரு அவுட்டோர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா 10 ரூமுக்கும் கூலிங் வராது. அதுதான் இதில் இருக்க ட்ராபேக். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஹெச்பி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் ஆகும். பட் கமர்ஷியலாக போகும்போது உங்களுக்கு ஸ்டாண்ட் பை கிடைக்கும். இப்போது ஒரு 20 ஹெச்பி வருது டோட்டலாக அப்படின்னா நீங்கள் வந்து 10 ஹெச்பியில் 2 அவுட்டோர் வாங்கும்போது நமக்கு அவுட்டோர் ஒன்று பிரச்சனைனாலும் இன்னொரு அவுட்டோர் ஸ்டாண்ட் பையில் ரன் ஆகும். அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு அவுட்டோர் ஸ்டாண்ட் பை இருக்கும். பட் கிளைண்ட்டுக்கு நம்ம இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏசி வேணும் கம்பல்சரி. அப்போ என்ன மாதிரி ஏசிலாம் போகலாம் அப்படின்றது, அவுட்டோர் எங்கே வைக்கலாம், அப்போ இந்த மாதிரி நெய்பர்ஸ்க்கு பிரச்சனை வராமல் இருக்குது என்னன்றது ஏர் கண்டிஷ்னர் டிசைன் பண்ணுறாங்க இதை பண்ணணுன்றது என்னோடய கருத்து. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டோரே வந்து இங்கே பார்த்துருக்கோம், கவுல் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க மேலே. இது போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஹாட் ஏர் வந்து மேலே போய் இடித்து அப்படியே திரும்ப என்ன ஆகும், சில பாதி 50% ஏர் வந்து திரும்ப பேக் ஆகி இந்த காயிலுக்குள்ளேயே வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த கண்டென்சேஷன் ப்ராப்பராக நடக்குது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கவுல் போட்டு ஏரை வந்து டைவெர்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. அப்போ என்ன ஆகும், ஏர் ஃபோர்ஸாக வந்து வெளியே போகிறதுனால கீழே வந்து ஃப்ரெஷ்ஷாக இழுத்து மேலே எக்ஸாஸ்ட் பண்ணிடும். அதனால் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடித்து திரும்ப ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் டிஸ்டர்ப் ஆகுது. பட் ஸ்ப்ளிட் ஏசியில் இருக்க ஏரை வந்து நம்ம இந்த மாதிரி கவுல் போட்டு பண்ணலாம். பட் ஆனால் மழை பெய்யும் போது தண்ணி வந்து தேங்கிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான ட்ரெயின் ப்ராப்பராக கொடுக்கணும். ஏர் எக்ஸாஸ்ட் பண்ணும்போது அந்த எலிவேஷன் ஸ்ப்ளிட் ஏசி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டோன்னா இன்னும் அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நார்மலாக பார்க்குறதுக்கும் இதை பார்க்குறதுக்கும். அதனால் வந்து இன்னும் பிராண்ட்ஸே வந்து இன்னும் டாப் த்ரோ மாதிரி கொடுக்கலாம், இல்லை வேறு எதுனா சஜஸ்ட் பண்ணலாம். இதை மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராத இப்போ பிராண்ட்ஸே வந்து இப்போ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதில் இதுவும் ஃப்யூச்சரில் வரலாம் மேபி. நீங்களும் ஏசியோட அவுட்டோர்னால் அந்த ஹீட் அதில் ரொம்ப எதுனா அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா? ஏன்னா சில பேர் பால்கனிலே அவுட்டோர் வச்சுப்பாங்க, உள்ளே வந்து நல்லா ஏசி கூலாக இருக்கும், தெரியாதனமாக பால்கனி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹாட் ஏர் ஃபுல்லாக உள்ளே வரும்.
அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் தன்னோட வீட்டோட ஏசியே வந்து தனக்கு பாதிக்கிற ஃபீலிங்லாம் சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்கள டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்ஸு நான் எல்லாமே கிளியராக நினச்சதெல்லாம் சொன்னேனானு தெரியல. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.